கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம் பிதாவாகிய கடவுளாலும் நம் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் பரிசுத்தமும் அன்பும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களும் இருப்பதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு இன்றைய தினத்திலும் நம் பிதாவாகிய கடவுள் அவருடைய மேலான கிருபையினால ஒரு ஆயுசு நாளை கூட்டி கொடுத்து தம்முடைய குமாரனுடைய அந்த வெளியேறப்பெற்ற புதிய உடன்படிக்கைக்குள்ளாக கடந்து போகும்படி செய்திருக்கிறார். அதற்காக கூட மீண்டும் ஒரு விசை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நம் பிதாவாகிய கடவுளுக்கு கர்த்தர் இயேசு மூலம் ஏறெடுத்து கொள்ளலாம். சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்திலுமே நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த பாடம் என்னவென்று பார்த்தோமே என்றால், சகோதரர் சொன்ன வண்ணமாக சீஷர்களை தேற்றி கடைசி பிரமாணத்திற்கு தயாரான கிறிஸ்து. இந்த பாடத்தை தான் சற்று நேரம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தியானிக்க இருக்கிறோம். இந்த பாடம் எப்படிப்பட்டதான ஒரு பாடமாக இருக்கும் என்றால், அந்த மேல் வீட்டு அறையில் எப்போது அந்த புதிய உடன்படிக்கை ஆரம்பித்து விட்டதோ அப்போதிலிருந்து தம்முடைய சீஷர்களுடைய நிலையை குறித்து கர்த்தர் அறிந்து அவற்றை அந்த சீஷர்களை தேற்றக்கூடிய அளவிற்கு சமயம் இல்லை இல்லையா? சமயம் இல்லை. இன்னொன்று, அவரை தன்னைத்தான் ரெடியாக்கணும், தயாராக்கணும். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது கர்த்தர் இயேசு என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, முதலாவது சீஷர்களை தேற்றுகிறார். அப்போ சீஷர்களை எப்படி தேற்றி இருப்பார் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். பின்புக்கு கர்த்தர் இயேசு எப்படி அந்த சிலுவை மரணத்துக்குள்ளாக தன்னை தயார்படுத்தி கொண்டார் என்பதை குறித்தும் இந்த பாடம் நமக்கு தருகிறது என்று நம்ம விசுவாசிக்கிறோம். சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த பாடத்திற்கு நம்ம எடுத்துக்கொண்ட அந்த ஆதார வசனம் மீண்டும் ஒரு விசை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்துதான் இந்த பாடத்தை நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பாடத்தை கொண்டு போக இருக்கிறோம். அப்போ சீஷர்களை தேற்றி கடைசி பிரமாணத்துக்கு தயாரான கிறிஸ்து, கர்த்தர் இயேசு தம்முடைய சீஷர்களை தேற்ற வேண்டும் ஏன் தேற்ற வேண்டும் என்ற கேள்வி நமக்குள்ளாக நம்ம எழுப்பிக் கொண்டோமே என்றால், ஏன் தேற்ற வேண்டும், எதற்காக தேற்ற வேண்டும், அப்போ எப்படி தேற்றுகிறார், எந்த வண்ணமாக தேற்றுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நாம் பார்க்கலாம். அவர் எப்படி தன்னுடைய சீஷர்களை தேற்ற ஆரம்பிக்கிறார் என்ற அந்த வசனத்தை வாசிக்கலாம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து, தாம் உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இந்த வசனம் சொல்லுகிற காரியம், கர்த்தர் இயேசு பிதாவினிடத்திற்கு போகும் வேலை வந்தது என்று அறிந்து இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடைய சீஷர்களை அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ போகிறன்றதுனால தான் கர்த்தர் இயேசு அன்பு வைத்தாரா? அப்போ போன பின்பு அவருக்கு அன்பு இல்லையா அப்படின்னு நமக்குள்ளார ஒரு கேள்வி கேட்டோம்னா, இந்த வசனம் விளக்கக்கூடிய காரியம் என்னவாக இருக்கிறது என்று நம்ம பார்க்க வேண்டும் இல்லையா? ஏன்னா தம்முடைய பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே அன்பு வைத்தபடியே முடிவு வரைக்குமே அவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா, தம்முடைய சீஷர்களிடத்தில் அன்பு வைக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த காரியம் என்னவாக இருக்கிறது என்று நாம் சற்று சிந்திக்கி பார்க்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் இயேசுவுக்கு அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், ஒரு மனுஷனார் இல்லை, யாருனாலையும் தாங்கக்கூடக்கூடாத ஒரு விஷயமாக அங்கே இருக்கிறது. ஒரு பயம்,
கடவுளுடைய அந்த பிரமாணத்தை நிறைவேற்ற முடியுமா என்ற அந்த பயம், கவலை, இது எல்லாமே யாரிடத்தில் இருக்கிறதுன்னா கர்த்தர் இயேசுவினிடத்தில் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, எந்த விதத்திலையுமே தன்னை எந்த விதத்தில் 1% கூடிய அந்த கடவுள் சொன்ன பிரமாணத்தின்படியாக அவர் வெளியே போகக்கூடாது. அந்த நிலையில் இருக்கும்போது சீஷர்கள் அவரிடத்துல கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாமே இவர் எப்படி பதில் சொல்லி ஆகணும்? ரொம்ப பொறுமையா, கோவப்படாம சொல்லி ஆகணும். இப்ப கர்த்தர் எப்படி இருந்திருப்பார் அப்படின்னா, பொறுமையாக தான் இருந்திருப்பார், அன்பாகத்தான் இருந்திருப்பார். அது மாத்திரமல்ல, ஒரு மனுஷகுமாரனுக்காக ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, ஒரு இஸ்ரேல் தேசமே என்ன பண்ண போகுது? இப்போ எதிர்த்து நிற்க போகுது. இப்போ இந்த காரியம் கர்த்தர் இயேசுவுக்கு தெரியுமா அப்படின்னு நாம் பார்த்தோமே என்றால், கர்த்தர் இயேசுவுக்கு இந்த காரியங்கள் எல்லாமே தெரியும் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி தெரிந்தும் கூட அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, எந்த விதத்திலையுமே தன்னுடைய அன்பை சீஷர்களிடத்தில் குறைவுபடாமல் இன்னும் அதிகமாக என்ன பண்ணுறார் அப்படின்னா, சீஷர்களிடத்தில் அன்பு வைக்கிறார். ஏன்னா சீஷர்கள் ஆதி முதற்கொண்டு அவரோட கூட பயணித்தவர்கள். அப்படி இருக்கும் சீஷர்களை இப்போ விட்டு அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, பிரிந்து போகிறார். அப்படி போகும்போது அவர்களுடைய அந்த அன்பை என்ன பண்ணணும்? இப்போ அவர்களுடைய அன்பை இழக்க வேணும். கடவுளுடைய அன்பை கடவுள் தன்னிடத்தில் அன்பை என்ன பண்ணிடுவார்? கட் பண்ணிடுவார். இந்த மாதிரியான பலவிதமான ஒரு துன்பங்களுக்கு இடையில தான் கர்த்தர் இயேசு அங்கே இருக்கிறார். அப்படி இருந்தும் கூட அவருடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்று பார்த்தோமே என்றால், யோவான் 13ஆம் அதிகாரம் 3-5 வரை வாசிக்கலாம். தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் நாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து, போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கலற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு, பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். கர்த்தர் இயேசு பார்த்தீங்கன்னா, இப்போ அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா, சீஷர்களுடைய அன்பு அதிகமானதுனால சீஷர்களுடைய கால்களை அவர் கழுகுகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த கால்களை கழுவுறதெல்லாம் என்ன ஒரு அன்பா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளாக ஒரு கேள்விகள் எழும்பா. கால்கள் கழுவுகிறது ஒரு அன்பா? இந்த மாதிரியான கேள்விகள் எழுப்பக்கூடிய நிறைய உலக மக்கள், இன்னும் நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு கூடிய இந்த சந்தேகம் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் இயேசு அது எந்த நிலையிலிருந்து செய்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? ஏன்னா அவர் என்ன விதமாக மறிக்க போகிறாருங்கிற அந்த சூழ்நிலை தெரிஞ்சு விட்டது. இப்போ அந்த நிலையிலும் கூட அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னுடைய சீஷர்கள் பக்கமாக அன்பு இல்லாதபடி செய்யாமல் தன்னுடைய சீஷர்கள் பக்கமாக அதிக அன்பு வைத்தபடியாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இயேசுவினுடைய நிலையில் இப்போது நாம் இருந்தோமே என்றால், இப்போ கர்த்தர் இயேசு இருக்கக்கூடிய அந்த நிலையில் நாம் இருந்தோமே என்றால், இப்போ அந்த நிலையில் நம்ம இருக்கிறோமா இல்லையா? கர்த்தர் இயேசுவினுடைய அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நமக்கு அந்த நிலை உணரக்கூட முடியுமா, முடியாதா? அப்போ அந்த நிலையில் இருக்கும் போது கர்த்தர் இயேசுவினுடைய அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், நாம் அது எப்படிப்பட்ட அன்பாக இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் நமக்கு புரியும் கர்த்தர் இயேசு செய்தது எவ்வளோ பெரிய அன்பாக இருக்கிறது என்று நமக்கு புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் இயேசுவுக்கு தெரியும் தம்முடைய கடைசி பிரமாணமாகிய ஒரு சபிக்கப்பட்ட நிலைக்கு போகிறோம், அதுவும் எப்படிப்பட்டதான ஒரு மரணத்திற்குள்ளாக போகிறோம் என்றால், ஒரு அவமானமான சின்னத்தின் வழியாக நாம் மரிக்க போகிறோம் என்ற வேதனை, வலிகள், இதெல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா கர்த்தர் இயேசுனுடைய பக்கம் இருக்கும் என்று நம்ம பார்க்கிறோம்.
இன்னும் ஒரு பக்கம் பிதாவாகிய கடவுள் கொடுத்துட்ட எல்லாவித கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நிறைவேற்றுவராக அங்கே இருக்கக்கூடும். எந்த விதத்திலையுமே தம்மை விழாதபடிக்கு ஒரு 100% என்ன பண்ணணும் அப்படின்னா, தன்னுடைய சரீரத்தின் மூலமாகவும் தன்னுடைய வார்த்தையின் மூலமாகவும் சீஷர்களுக்கு, தன்னுடைய ஜனங்களுக்கு, இந்த உலக எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக அங்கே இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும்னா பிதாவாகிய கடவுளுடைய விலையேறப்பெற்ற அந்த கட்டளைகளையும் பிரமாணங்களையும் இவர் என்ன பண்ணணும், கடைபிடிச்சு ஆக வேண்டும். அது மட்டுமல்ல, பிதாவாகிய கடவுள் இன்னார் என்பதை விசேஷத்தை இந்த உலகத்திற்கு தம்முடைய சரீரத்தின் வழியாகவும் தன்னுடைய வார்த்தைகள் வழியாகவும் காண்பிக்க வேண்டும் இல்லையா? பிதாவாகிய கடவுள் இன்னார் என்பதை யார் மூலியமாக தான் நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னா, கர்த்தர் இயேசுவை பார்க்கும் போதுதான் பிதாவாகிய கடவுள் இன்னார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். பிதாவாகிய கடவுள் இவ்வளவு அன்பு தம்முடைய ஜனங்கள் மீது வைத்திருக்கிறாரா, இந்த உலக ஜனங்கள் மீது வைத்திருக்கிறாரா அப்படிங்கிறது எல்லாமே யாரை பார்த்து தான் நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, கர்த்தர் இயேசுனுடைய அந்த அவர் நடந்து கொள்ளுகிற கிரியையின் மூலம், தன்னுடைய வார்த்தையின் மூலம்தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். பிதாவாகிய கடவுள் இப்படித்தான் இருப்பார் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அது அவர்களுக்கு கர்த்தர் இயேசுவுக்கு ஒரு கட்டளையாகவும் ஒரு பிரமாணமாகவும் கூட இருக்கிறது என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவராக பரலோகத்துக்கு ஏறின பின்பு இந்த சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொண்டு போக வேண்டும். தம்முடைய சீஷர்கள், அது எப்படின்னா தம்முடைய சீஷர் வழியாக. ஏன்னா கர்த்தர் இயேசு நடந்து கொள்ளுகிற அந்த விதத்தை பார்த்து தான் தம்முடைய சீஷர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதன் படியாகவே நடந்து கொள்ள முடியும். அப்போ அதற்கு முன்னுதாரணமாக யார் இருக்கிறோன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க முடியும். இப்படியாக தன் அடிச்சுவடுகளை யார் வைத்துட்டு போகிறார் அப்படின்னா, கர்த்தர் இயேசு இந்த அடிச்சுவடுகளை வைத்துட்டு போகிறார். இப்போ அதன் வழியாக தான் யாரும் நடந்து போகணும் அப்படின்னா, சீஷர்களும் தம்முடைய சரீரமாகிய சபையும் அந்த அடிச்சுவடுகள் வழியாக தான் நடந்து போக வேண்டும். இவ்வளவு காரியங்களுமே கர்த்தர் இயேசுனுடைய சிந்தையில் ஓடிக்கொண்டு இருக்கிறது என்று பார்க்கிறோம். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ பெரிய ஒரு சிஸ்டமாக கூட இருக்கட்டும், ரேம் 10 GB ரேம் இல்லை ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா ஒரு 10 TB இருக்கிற ஒரு ஹார்ட் டிஸ்க்கு, இந்த மாதிரியாக இருக்கும் கூடிய ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு கூடிய ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேலே அந்த ஸ்பேஸ் அதுக்கு கிடைக்கல அப்படிங்கிற போது என்ன ஆகும் அப்படின்னா, அது ரொம்ப ஸ்லோவாயிரும். அதனால் என்ன பண்ண முடியாதுன்னா, தன்னுடைய வேலையை செய்வதற்கு அதனால் முடியாமர் போயிடும். அது ஒரு ஜீவன் அல்ல, ஆனாலும் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் தான். அதுக்கு கரண்ட் எங்கேருந்து வருது? கரண்ட் இருக்கிறதுனால அது ப்ராசஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் கர்த்தர் இயேசு எப்படின்னா, அவர் ஒரு பரிபூர்ணமான மனுஷன் தான், ஆனாலுமே அவருக்கு அந்த பரிபூர்ணத்திற்கு மேலாக என்ன இருக்கிறதுனா, அந்த அவருடைய அந்த கட்டளைகள் பிரமாணங்கள் இருக்கிறபடியினால, அப்படி இருந்த வேலையிலுமே கூட தம்முடைய சீஷர்களுக்கு என்னுடைய கால்களை கழுவுகிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கும் என்று நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, இந்த காரியத்தை தம்முடைய சீஷர்களுக்கும் வெளிப்படுத்தணும். எப்படி கர்த்தர் பிதாவாகிய கடவுள் எவ்வளவு அன்பானவராய் இருக்கிறார் என்பதை குறித்து கர்த்தர் இயேசு தன்னுடைய கிரியையின் மூலமாக காண்பிக்க வேண்டும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு தாம் இவ்வளவு தாழ்மையுள்ள ஒரு குமாரனாக இருக்கிறார் என்பதையும் அவர் வெளிப்படுத்த வேண்டும். இது கடவுளுடைய பார்வையில். ஆனால் வெளிப்படையாக அங்க இருந்த சீஷர்களுக்கு அது என்னவாக தோன்றும்னா, கர்த்தர் இயேசு எவ்வளவு அன்பாக இருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். இப்படியாக கர்த்தர் இயேசுனுடைய நிலைமையில் நாம் இருந்தோமே என்றால், நாம் இந்த காரியங்கள் எல்லாம் செய்வோமோ என்று பார்த்தோமே என்றால், அதில் இருக்கிற ஒரு பிரச்சனை நமக்கு வந்தாலுமே கூட நம்ம என்ன ஆயிடுவோம்? கர்த்தர் இயேசுனுடைய பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நமக்கு வந்துருச்சுன்னா
நாம் என்ன பண்ணிடுவோம், மறித்து போயிடுவோம். ஏன்னா அந்த அந்த பாடுகள் வேதனைகள் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ஹேண்டில் பண்ண முடியாது. கர்த்தர் இயேசுவே என்ன ஆகுறாருன்னா குறிப்பிட்ட சமயத்தில் அவருடைய இருதயம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொள்ளுது. அப்படி இருக்கும் ஒரு துன்பத்தை நாம் அந்த அதில் இருக்கிற ஒரு துன்பத்தை ஏற்றுக்கொண்டாலுமே கூட நம்ம என்ன ஆயிடுவோம், அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல், அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நாம் மரித்து விடுவோம் என்று பார்க்கிறோம். அதுவும் இப்படித்தான் மரிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் தாம் இன்ன விதமாக நம்ம மரிக்க போகிறோம் என்று கர்த்தர் இயேசுவுக்கு தெரியும். ஆனால் இன்ன விதமாக மரிக்க போகிறோம் என்று நமக்கு முன்னதாகவே சொல்லிட்டாங்கன்னா நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அதை நினைச்சே என்ன ஆயிடுவோம் அப்படின்னா நம்ம மரிச்சிருவோம். ஒருவர் மரிக்க போகிறார், என்ன நேரத்தில் இந்த டேட்டில் மரிக்க போகிறார் என்று நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆயிரும், அதை நினைச்சே கேட்ட அன்னைக்கே நம்ம என்ன ஆயிடுவோம், இருதயம் வெடித்து செத்துருவோம் நம்ம. ஆனாலும் அப்படிப்பட்ட அந்த வேலையிலும் நம் அனைவருடைய கால்களையுமே நம்ம அனைவருடைய அப்படின்னா சீஷர்களுடைய கால்களை கழுவினது மாத்திரமல்ல, இது கழுவினது சாத்தியமாகுமா என்று பார்த்தோமே என்றால் அது ஒரு சாத்தியமாகாத ஒரு காரியம். அதாவது கர்த்தருடைய வாழ்க்கையில் அல்ல, அது நடந்துட்ட காரியத்தில் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இந்த நிலையில் இருக்கும்போது நாம் யாருடையாச்சும் ஒரு கால்களை கழுவுவோமா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நிலையில் இருக்கும்போது நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா கால்களை கழுவ முடியாது என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த கால்களை கழுவுதல் என்பது ஒரு அவமானமாக நினைக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது, உலக பிரகாரமாகவே பார்த்தோமே என்றால். இப்போ அது எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு பெற்றோருக்கோ அல்லது தன் கூட பிறந்த அண்ணனுக்கோ கால்களை கழுவது இந்த காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கஷ்டமாக நினைக்கக்கூடிய காலத்தில், அப்படி நினைக்கக்கூடியவர்கள் மத்தியில் மற்றவர்களுடைய கால்களை கழுவுவது என்பது நடக்கக்கூடிய காரியமா என்று சிந்தித்தோமே என்றால் அது கொஞ்சம் என்ன பண்ணணும் அப்படின்னா சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. இப்போ கூட பிறந்த அண்ணனை இருக்கார், பெற்றோர்கள் இருக்காங்க, அவங்களுடைய கால்களை கழுவுவதற்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது யாருன்னே தெரியாத ஒருத்தருடைய கால்களை கழுவுவது அப்படின்றது ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயமா என்றால் அது நடக்கக்கூடிய விஷயமாக இல்லை. ஆனாலும் உலகத்தில் உலக மக்கள் மத்தியில் இப்படியாக ஒரு சடங்கு கூட இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அது என்ன சடங்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தன் உடன் பிறந்த சகோதரி இருக்கிறார் அப்படின்னா அவருடைய திருமணம் நடக்குது. அப்படி திருமணம் நடக்கும்போது நடந்த பிறகு தன்னுடைய கணவருக்கு தன் சகோதரன் என்ன பண்ணணும் அப்படின்னா அவருடைய கால்களை கழுக வேண்டும். இப்படி ஒரு சடங்குகள் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த சடங்குகளை செய்வதற்கு அவர்களால் கூடாதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ அந்த சடங்குகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா கால்களுக்கு தண்ணீரை ஊட்டினால் மட்டும் போதும், மற்றபடி கால்களை தேய்த்து கழுவ வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது மாத்திரமல்ல, இந்த கால்களை கழுவுகிற காரியம் ஏன் நம்ம இப்போ பார்க்கணும் அப்படின்னா அது அவ்வளோ பெரிய விசேஷமா என்று பார்த்தோமே என்றால் ஆமாம், அது அவ்வளோ பெரிய விசேஷம்தான். கர்த்தர் இயேசு கழுகினது ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா இஸ்ரேலில் கால்களை கழுவுகிற காரியம் என்பது ஒரு இயல்பான ஒரு விஷயம். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. இல்லை ஏதோ ரொம்ப இழுத்துட்டு போகிறோமா, இல்லை ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்குதா அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இப்போ ஏன் இயல்பான ஒரு விஷயம் ஒரு காரியம்தான் என்று பார்க்கிறோம் என்றால், இஸ்ரேலில் ஒருவர் தன் வீட்டை விட்டு எந்த வீட்டில் பிரவேசித்தாரானால் முதலில் அந்த வீட்டுக்காரர் வந்தவர்களுக்கு கால்களை கழுவுக தண்ணீரை கொடுக்க வேண்டும். அப்படி ஒருவேளை தண்ணீர் கொடுக்கவில்லை என்றால் வந்த மனிதரை அந்த வீட்டுக்காரர் ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லது அவரை பிடிக்கவில்லை
என்று அர்த்தமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. வந்தவர்கள் தன்னை இப்படி உபசரித்தார்கள், உபசரிப்பு செய்ததின் நிமித்தம் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், தங்களிடத்தில் அந்த அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற ஒரு அடையாளத்தை அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா தெரிந்து கொள்வாங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்தவங்களுக்கு முதலாவது என்ன பண்ணணும் அப்படின்னா கால்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும் கழுவுறதுக்கு. ஒருவேளை அந்த கால்களுக்கு தண்ணீர் கொடுக்காத ஒரு வீட்டில் அவர் இருந்தாரானால் அவர் என்ன நினச்சிக்குவார் அப்படின்னா, தன்னை பிடிக்கல அப்படிங்கிற காரியத்தை உணர்ந்து கொண்டு அவர் என்னன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே போயிருப்பார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படி தான் கர்த்தர் இயேசுவுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பரிசேயன் பரிசேயனாகிய சீமோன் வீட்டிற்கு போகிறார். அதுவும் எந்த படியாக போகிறார்னா, அந்த பரிசேயன் வேண்டிக் கொண்ட நிமித்தமாக கர்த்தர் இயேசு என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த பரிசேயன் வீட்டுக்குள்ளாக போகிறார். அங்கே நடந்த காரியம் என்னவென்று பார்த்தோமே என்றால், லூக்கா 7ஆம் அதிகாரம் 44வது வசனம். ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி. இப்ப சீமோன் எங்க இருக்கிறார்? ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி அப்படின்னா அந்த ஸ்திரீயினுடைய பக்கமாக சீமோன் நிற்கிறார். இப்போ இந்த காரியம் ஏன் கர்த்தர் இந்த இடத்துக்கிட்ட இப்படி கொடுக்கிறார் அப்படின்னா, அந்த ஸ்திரீ எதர்ச்சியாக என்ன பண்றார் அப்படின்னா சீமோனுடைய வீட்டிற்கு வருகிறார். அந்த ஸ்திரீ எப்பேற்பட்ட ஸ்திரீயாக இருக்கிறார் என்றால், அந்த ஸ்திரீ ஒரு வேசி ஸ்திரீயாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஒரு எதர்ச்சியாக அந்த வீட்டிற்கு வரும்போது அங்கே யாரை பார்க்குறார் அப்படின்னா கர்த்தர் இயேசுவை பார்த்துட்டார். பார்த்த உடனே இந்த ஸ்திரீ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கர்த்தர் இயேசுனுடைய காலில் விழுந்து கண்ணீர்னாலே தன்னுடைய பாதங்களை என்ன பண்ணுறாருன்னா கழுவுறாங்க. ஆனால் அந்த பரிசேயன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்திரீ இப்படிப்பட்ட ஸ்திரீ என்று தெரியாமல் அவர்களுடைய கால்களை இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறாள். அப்போ இவர் ஒரு யாரு? இவர் ஒரு அந்த வசனம் வாசிங்க, மேலே 42வது வசனம் வாசிங்க. 42 இல்லை 41 பாருங்க. அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். அதுக்கு மேல சிஸ்டர், இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர், போதகரே, சொல்லும் என்றான். கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான்? அதை சொல் என்றார். அந்த பரிசேயன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இதிலே 39வது வசனத்தில் அவரை அழைத்த பரிசேயன் இதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால். இப்ப அந்த பரிசேயன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவர் தீர்க்கதரிசியா இருந்தா அவரை தொட்ட பெண் இன்னார் என்பதை அவர் தெரிஞ்சிருப்பார் இல்லையா? அப்போ அந்த சீஷர் என்ன நினைக்கிறார்னா, இவர் தீர்க்கதரிசியா இல்லைங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார். அப்படி நினைக்கும் வேலையில தான் என்ன பண்றார் அப்படின்னா, கர்த்தர் இந்த ஒரு உவமையை அவர் சொல்றார். எப்படி? அந்த ஒரு எஜமானிடத்துல 500 வெள்ளிக்காசுகள் வாங்கப்பட்டிருந்த ஒரு கடனாளியும் 50 வெள்ளிக்காசு வாங்கப்பட்டிருந்த ஒரு கடனாளியும் தன்னிடத்துல கொடுக்க நிர்வாகம் இல்லாததுனால அந்த எஜமான் என்ன பண்றார் அப்படின்னா அவர்களுடைய கடன்களை மன்னித்து விட்டார். இப்போ அந்த எஜமானுக்கு அதிக அன்பு யார் வச்சிருப்பாங்கன்ற ஒரு கேள்வியை அந்த பரிசேயன் இடத்துல வைக்கிறார். அப்ப அந்த பரிசேயன் என்ன சொல்றார் அப்படின்னா, யாருடைய கடன்கள் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள்தான் அதாவது அந்த எஜமானின் இடத்துல அன்பாக இருப்பார் என்று
கர்த்தர், அதாவது பரிசேயன் சொல்கிறார். கர்த்தர் இயேசு அது கேள்வி கேட்குறார், பரிசேயன் அது சொல்கிறார். ஆமாம், நீ சொன்ன மாதிரி தான். இப்போ 500 தாலந்து வாங்கின கடனாளி யார்? அந்த ஸ்திரீ. அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க? தன்னுடைய கால்களை கண்ணீரினால் கழுவுறாங்க. 50 வெள்ளி காசு வாங்கின அந்த கடனாளி யார்? அந்த பரிசேயன். அந்த பரிசேயன் என்ன பண்ணுறார்? அந்த 44வது வசனம் வாசிங்க சிஸ்டர். ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இப்போ நீ இந்த ஸ்திரீயை ஏன் பார்க்குற? இந்த காரியங்கள்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்திரீ ஏன் பார்க்குற? நீ என்னுடைய பாதத்திற்கு தண்ணீர் தரவில்லை. ஆனா இவளோ என்ன பண்றாரா அப்படின்னா, கண்ணீரினால் என் கால்களை நனைத்து, கண்ணீரினால் அவருடைய கால்களை நனைத்து, தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். இது கீழ்ப்படுதலை அடையாளப்படுத்தும் விதமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய கால்களுக்கு தண்ணீர் தராத, உபசரியாத இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இருக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து செய்த காரியங்கள் என்னன்னா, கால்களை கழுவுதல் என்பது மிகப்பெரிய ஒரு விசேஷமாக இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த நேரத்தில் அதை எல்லாத்தையுமே நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அங்கே கால்களுக்கு தண்ணீர் தராத, உபசரியாத ஜனங்கள் எல்லோருமே எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறார்கள் என்று பார்த்தோமே என்றால், அவர்கள் எல்லோரும் ஐஸ்வர்யவான்கள், பணக்காரர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் அவர்களிலும் அல்ல. இவர் எப்படி? கர்த்தர் இயேசு எப்படிப்பட்டவர்? சர்வத்துக்கும் சுதந்திரவாளியான கர்த்தர் இயேசு எல்லாத்துக்குமே, இந்த எல்லா அண்ட சராசங்களுக்குமே சொந்தக்காரர் யார் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை கம்பேர் பண்ணும்போது இந்த ஐஸ்வர்யவான்கள்லாம் எம்மாத்திரம் என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அப்படியாக கர்த்தர் இயேசு செய்த காரியம் எப்படிப்பட்டது என்றால், தம் சீஷர்களிடத்திலும் இஸ்ரேல் ஜனங்களிடத்திலும் எவ்வளவாக அன்பு வைத்திருக்கிறார் என்பதை காண்பிக்க முடியும் விதமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம் பிதாவினிடத்தில் தாழ்மையை காண்பிக்கும் விதமாகவும், தம்மை பின்பற்றி வருகிற, இனி பின்பற்ற போகிற சீஷர்களுக்கு ஒரு படிப்பினையின் ஒரு மாதிரியை கர்த்தர் இயேசு அங்கு வைத்துட்டு போகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இப்போ இதெல்லாம் ஏன் கர்த்தர் செய்ய வேண்டும்? எதனால் செய்ய வேண்டும் என்றால், இந்த மாதிரியான குணலட்சணங்கள் தான் யாருக்கு பிடிக்கும் அப்படின்னா, நம் பிதாவாகிய கடவுளுக்கு பிடிக்கும் என்பதை தன்னுடைய கிரியினாலே தன்னுடைய சீஷர்களுக்கு கர்த்தர் இயேசு அங்கே காண்பிக்கிறார். எப்படியெல்லாம் காண்பிக்கிறார்? ஒரு படிப்பினையே கர்த்தர் இயேசு அங்கே காண்பிக்கிறார். அது எப்பேற்பட்ட படிப்பினை என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2-3 வரைக்கும். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. கர்த்தர் இயேசு எப்படி சொல்றார்? எப்படி அந்த வசனத்தை ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். அப்படி அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பேன். நீங்க என்கிட்ட வராதீங்கப்பா, நீ என்கிட்ட வந்தீங்கன்னா எந்த விதமான ஒரு நற்கிரிகளும் எந்த விதமான ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாதுன்னு முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஆனால் என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. வாசிங்க. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக நான் போய் என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணுகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என் இடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். இதுதான் ஒரு நல்ல தலைமை வழிநடத்துதல் ஒரு அர்த்தமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். தம்முடைய கர்த்தர் இயேசு நினைச்சிருக்கலாம் இல்லையா, தம்முடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் முடித்தவராய் சென்றிருக்கலாம். ஆனாலும் நான் பெறுகிற சந்தோஷம் நீங்களும் பெற வேண்டும் என்ற அந்த எண்ணம் யாருக்கும் வரணும். இப்போ யாருக்கும் வரணும்னா தம்முடைய சீஷர்களுக்கும் வரணும்,
தம்முடைய சரீரமாகிய சபை தன்னை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த குணலட்சணம் வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த படிப்பினையை அங்கே வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்போ இன்னும் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு பணக்காரர், உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர், தன்னுடைய தகப்பனுடைய சொத்துக்கள் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுனால தன்னுடைய உடன் வேலைக்காரராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு அந்த சொத்து தருவாரா அப்படின்னா அந்த சொத்தெல்லாம் தரமாட்டார். ஆனால் கர்த்தர் இயேசு அந்த விதமாக அந்த குணலட்சணங்களை உடையவராக யார் இருக்கக்கூடாதுன்னா, சீஷர்கள் தம்மை பின்பற்ற வரக்கூடிய சபை அனைவருமே அந்த குணலட்சத்தின்படி இல்லாமல் இப்போ எப்படி இருக்குன்னா, தமக்கு கிடைத்த சந்தோஷத்தை தாம் மாத்திரம் வைத்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் அதை என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்க வேண்டும் என்ற ஒரு படிப்பினையே சீஷர்களுக்கு இப்போ அங்கே வந்தது, அதாவது சொல்லிக் கொடுத்தார் என்பதை பார்க்கும். சீஷர்களுக்கு இது வந்ததா என்றுமே என்றால், சீஷர்களுக்கு இது வந்துச்சா அப்படின்னா, வந்ததினால்தான் என்ன பண்ணுறோம், இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, சீஷர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறின பின்பு அவங்க என்ன பண்ணுறாங்க, தமக்கு கிடைத்த சந்தோஷத்தை கிராமங்களாகவும் ஊராகவும் தேசங்களாகவும் சென்று தமக்கு கிடைத்த பொக்கிஷம் மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு காரியத்தை செய்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த சிந்தை யாருக்கும் வர வேண்டும் என்றால், அந்த சிந்தை பின்பற்றி வருகிற நாமும் யார் தான் அப்படின்னா கர்த்தர் இயேசுனுடைய சீஷர்களாகத்தான் இருக்கிறோம். இப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நமக்கு கிடைத்த பொக்கிஷத்தை சந்தோஷத்தை நாம் மாத்திரம் வைத்து கொள்ளாமல் அது மற்றவர்களுக்கும் அது பகிரக்கூடிய வண்ணமாக நம்ம இருக்க வேண்டும். அது இல்லாமல் நாம் அந்த மாதிரியாக பகிரக்கூடிய பிரயாசப்படக்கூடிய சகோதரர்களாக தான் நம்ம இருக்கிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த படிப்பினை வந்ததும், அதனால்தான் அந்த இடத்திற்கு போவதற்கு அந்த படிப்பினை வந்துருச்சு. இப்போ அந்த இடத்துக்கு போகணும் இல்லையா, ஒரு இடத்த நான் உனக்காக ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இப்போ அந்த இடத்திற்கு போவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அநேக பாடுகள் உபத்திரவங்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த சிந்தை யாருக்கு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்தை சீஷர்களுக்கு இல்லை அது தெரியுமா தெரியாதா, நம்ம பாடுகள் அனுபவித்து தான் போக வேண்டும் என்ற காரியம் தெரியுமா தெரியாதா என்று கேட்டால் சீஷர்களுக்கு அப்படிப்பட்டதான ஒரு காரியம் அவர்களுக்கு தெரியாது. இதை தான் கர்த்தர் இயேசு என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய கிரியையின் மூலம் அநேக இடங்களில் அங்கு காண்பிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் அவர் என்ன செய்கிறார், என்ன காரியம் செய்கிறார், எதற்காக செய்கிறார் என்ற எந்த ஒரு உணர்வுகளுமே யாருக்கு வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சீஷர்களுக்கு வரவே இல்லை என்று பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் இயேசு ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார். அந்த காரியத்தை குறித்து சொல்லும்போது தோமாவிற்கும் பிலிப்புவுக்கும் ஒரு கேள்வி அங்கே உண்டாகிறது. அது எந்த விதமான ஒரு கேள்வி அப்படின்னா, சீஷர்கள் எத்தனை காலம் முதல் அவர் இருந்தார் கர்த்தர் இயேசுங்க கூட? அவர் ஆரம்பத்திலிருந்தே எப்போது தம்முடைய உடன்படிக்கை எடுத்துக்கொண்டாரோ அந்த உடன்படிக்கை எடுத்துக்கொண்ட முதல் அவர்கள் அவருடைய கூடவே இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இருந்த வேலையிலுமே கூடிய கர்த்தர் இயேசு செய்கிற காரியம் என்னது என்று தெரியாமல் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். எப்படிப்பட்ட கேள்வியாக இருக்கிறது என்றால், யோவான் 14ஆம் அதிகாரம் 4-8 வரை. யோவான் 14:4-8 வரை. நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்திருக்கிறீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். இப்படியாக சீஷர்கள் என்னன்னா சீஷர்களுக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது. அதாவது எப்படின்னா,
நான் போகிற வழி உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா அதற்காக தானே இத்தனை காலம் அவர் என்ன பண்ணுறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவ்வளோ பிரயாசப்படுகிறார். இப்போது தன்னுடைய சீஷர்கள் கேட்குற கேள்வி எப்படின்னா, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலையிலே யார் வந்துட்டாங்க, சீஷர்கள் வந்துட்டாங்க. ஆனாலும் அவர்கள் பாவிகள் கிடையாது. கர்த்தர் இயேசு செய்த எல்லா காரியங்களையும் மறந்தவர்களாக இல்லை. அவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, கர்த்தர் செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் தங்களால் புரிந்து கொள்ளாத நிலையில் சீஷர்கள் இருக்கிறார்கள். இப்போ அதனால தான் நான் போகிற வழி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது தோமா கேட்குறாரு, ஆண்டவரே நீங்கள் போகிற வழி எங்களுக்கு, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு தெரியாது, அந்த வழியும் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை சீஷர்கள் அங்கே எழுப்புகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தாம் செய்கிற காரியமும் சீஷர்களுக்கு என்னென்ன புரியவில்லை. ஏன் புரியவில்லை என்றால், எப்போதிலிருந்து புரியவில்லை என்றால் பார்த்தோமே என்றால், பஸ்கா பண்டிகை ஆசரிப்பதற்கு முன்பதாகவே என்ன பண்ணல அப்படின்னா, கர்த்தர் இயேசு என்ன செய்கிறார் அப்படிங்கிற எந்த காரியங்களுமே சீஷர்களுக்கு புரியல. இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் நகரத்துக்குள்ளார போய் இடத்துக்கு போய், என் வேலை சமீபமாக இருக்கிறது, உன் வீட்டில் என் சீஷரோடு கூட பஸ்காவை அனுசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்று அவரை சொல்லி ஆயத்தம் பண்ண சொல்லியிருக்கிறார். இப்போ சீஷர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கர்த்தர் இயேசு சொன்ன பிரகாரமே இவர்களும் செய்கிறார் என்று பார்க்கிறோம். இப்போ அந்த இடத்துக்கு போ, என் வேலை சமீபமாக இருக்கிறது அப்படின்னா, இப்படி சொல்லி அந்த அப்படி இருக்கிற ஆயத்தம் பண்ணக்கூடிய அந்த மனுஷன்கிட்ட போய் சொன்னோம்னா, கர்த்தருடைய வேலை என்ன சமீபமாக இருக்கிறது, நிறைய கேள்விகள் அவர்களுக்குள்ளார வரும். ஆனால் கர்த்தர் இயேசு செய்கிற எந்த காரியமும் சீஷர்களுக்கும் தெரியவில்லை. இப்போ எப்படி இதெல்லாம் ஆயத்தம் பண்ணியிருப்பார்கள்? ஆனாலும் கர்த்தர் சொன்ன பிரகாரமாகவே சீஷர்கள் ஆயத்தம் பண்ணினார்கள். அந்த பஸ்கா பண்டிகையை ஆயத்தம் அனுசரிப்பதற்கு அப்படி செய்து முடித்த பின்பு இப்போ கர்த்தர் இயேசு என்ன செய்கிறார் என்றால் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26லிருந்து 28 வரை. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்தார். நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சைப்பழ ரசத்தை கர்த்தர் இயேசு அந்த மேல் வீட்டறையில் இந்த புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் காரியம் என்னவென்று அவர்களுக்கு அறியாதே இருந்தார்கள். ஏன்னா அப்பம் அதை எதை அடையாளப்படுத்துகிறது, பாத்திரம் எதை அடையாளப்படுத்துகிறது, திராட்சைப்பழ ரசம் இவருடைய இரத்தமாக இருக்கிறது, இதை எதை அடையாளப்படுத்துகிறது என்றெல்லாம் சீஷர்களுக்கு ஒரு புதிராகவே இருந்தது என்று பார்க்கிறோம். ஏன்னா இந்த சரீரத்தினுடைய இரத்தத்தினுடைய காரியங்கள் ஏற்கனவே சீஷர்கள் அனுபவித்திருக்கிறார் இல்லையா. ஒரு தேவாலயத்தில் இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய ரசத்தையும் பானம் பண்ணாமல் இருந்தால் பரலோக ராஜ்யத்தில் அவர்களுக்கு இடம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுபவங்களை சீஷர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆனாலும் இப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறார், அப்பத்தை எடுத்து பிட்டு இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. பாத்திரத்தை எடுத்து சீஷர்களுக்கு கொடுத்து இதை பானம் பண்ணுங்கள், இது என்னுடைய புதிய உடன்படிக்கைக்கு உண்டான இரத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த காரியங்கள் எதுவுமே சீஷர்களுக்கு அப்போ தெரியல. இது என்ன காரியம், எதனால் கர்த்தர் இதை செய்கிறார் என்று சீஷர்களுக்கு புரியல. அதனால்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்கு சீஷர்களிடத்தில் சொல்லும்போது, அங்கு என்றால் எந்த இடத்துலனா மீண்டும் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 4லிருந்து 8 வரைக்கும்.
நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். இப்போ கர்த்தர் இயேசு செய்கிற எந்த விதமான ஒரு காரியங்களுமே சீஷர்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியல. புரிந்து கொள்ள முடியாத அந்த கடினத்தினால தான் இப்போ என்ன சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்று சீஷர்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஏன் கடினமாக இருந்தது என்றால், அப்போ அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை யாருக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் சீஷர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக நீங்கள் என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய சுவிசேஷத்தையும் மற்ற எல்லாருடைய நோய்களையும் மரித்தோரை எழுப்புவதற்கு எல்லா விதமான அங்கீகாரமுமே யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்று பார்த்தோமே என்றால் சீஷர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் அவர்கள் செய்த காரியம் என்னது என்று அவர்கள் தெரியாமல் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா சீஷர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இங்கு கர்த்தர் செய்கிற எந்த விதமான காரியம், கர்த்தர் பேசுகிற எந்த விதமான காரியங்களுமே அவங்களுக்கு புரியலன்னு போது, ஏன் புரியல அப்படின்னா அவர்களுக்கு அந்த இது மட்டும்தான் கொடுக்கப்பட்டதே ஒழிய பரிசுத்த ஆவி அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அதனால்தான் கர்த்தர் இயேசு பேசுகிற வார்த்தைகள், கிரியைகள் அவர்களுக்கு புரியவில்லை என்று பார்க்கிறோம். இப்போ பரிசுத்த ஆவியை யார்தான் போய் அனுப்ப வேண்டும் என்றால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான் போய் அந்த பரிசுத்த ஆவியை அனுப்ப வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். இது கர்த்தர் இயேசுவே சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோவான் 15:26. பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும் போது அவர் என்னிடத்திற்கு குறித்து சாட்சி கொடுப்பார், என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அப்ப இயேசு பரமேறின பின்புதான் இந்த பரிசுத்த ஆவியை அனுப்புவார். அப்படி பெற்றுக்கொள்ளும் போதுதான் கர்த்தர் இயேசு போதித்த எல்லா காரியங்களுமே விளக்கங்களையும் புரிந்து கொள்ள முடியும் என்று நம்ம பார்க்கிறோம். மீண்டுமாக ஒரு வசனம் வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 26வது வசனம். என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பின்பு தான் அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் இயேசு என்ன சொன்னார் அப்படிங்கிற வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியும். ஆனாலும் கர்த்தர் இயேசு என்ன பண்ணல அப்படின்னா சீஷர்களை தேற்றவும் பலப்படுத்தவும் என்ன பண்ணலாம், நிறுத்தல. அவர் என்ன ஆரம்பிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். பின்பு என்ன பண்ணுறார் அப்படின்னா திராட்சை செடியினுடைய ஒரு விளக்கங்களை அவர்களுக்கு போதிக்கிறார். திராட்சை செடியானது எப்படிப்பட்டதாக இருக்கும், அதனுடைய கருத்துக்களை எல்லாவற்றையும் கர்த்தர் இயேசு அங்கே போதிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் அவர்களால் என்ன பண்ண முடியலனா புரிஞ்சு கொள்ள முடியல. ஏன்னா அவங்கக்கிட்ட பரிசுத்த ஆவி இல்லாத காரணத்தினால கர்த்தர் இயேசு பேசக்கூடிய எந்த விதமான வார்த்தைகளையுமே அவங்களால புரிந்து கொள்ள முடியல அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன் கர்த்தர் சீஷர்களை இப்படி தேற்ற வேண்டும், எதற்காக தேற்ற வேண்டும் என்றால் தன் சரீரமான சபையை அவர் இருக்கும் இடத்திலேயே வைக்க வேண்டும் என்ற அவருடைய சரீரமாகிய சபை அவர்கள் பட்ட பாடுகள் போலவே சரீரமாகிய சபையும் பட வேண்டும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ கர்த்தர் இயேசுனுடைய சரீரமாகிய சபை யார் கூட இருக்கணும்னு அவர் நினைக்கிறார் அப்படின்னா கர்த்தர் இயேசு கூடயே இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இப்போ அவங்க அந்த இடத்துக்கு வரணும்னா எப்படி இருக்கணும், கர்த்தர் இயேசு நடந்த அந்த பிரகாரமே அவர்களும் பாடுகள் அனுபவித்து தான் அங்கே வர வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவர்களை புடமிட சாத்தான் அவர்களுக்கு
அவர்கள் கர்த்தர் இயேசுவினிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 31வது வசனம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுழற்றினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களுக்கு புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். இப்படி இருக்க கர்த்தர் இயேசு இருக்கும் வரைதான் அவர்களை தேற்ற முடியும், பிதாவை பற்றி சொல்ல முடியும். அப்படி ஒரு வேளை அவர் இல்லாத போனால் சீஷர்கள் என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா சோர்ந்து போயிடுவாங்க. பின்பு சாத்தான் புடமிடுகிறபடியினால பிதாவினுடைய அன்பிலிருந்தும் கர்த்தர் இயேசுவினுடைய அன்பிலிருந்தும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா மாய்ந்து போய் விடுவார்கள். அதனால தான் கர்த்தர் இயேசு சீஷர்களிடத்தில் ஒரு இடத்துல கர்த்தர் இயேசு என்னை கொஞ்ச காலம் காணாதிருப்பீர்கள் என்று மீண்டும் மீண்டுமாக நினைப்பூட்டுகிறார். சீஷர்கள் கர்த்தர் இயேசு இருக்கும் வரை தான் அவங்களுக்கு என்ன ஒரு பலமாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். கர்த்தர் இயேசு இல்லை அப்படின்னும் போது அவர்கள் என்ன ஆயிடுவாங்கன்னா ரொம்பவும் மனம் வேதனைப்படக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். அதனால தான் கர்த்தர் இயேசு அங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16லிருந்து 22 வரை வரைக்கும் வாசிக்கலாம். நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதின் கருத்தென்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டதுமன்றி, கொஞ்ச காலம் என்கிறாரே, இது என்ன? அவர் சொல்லுகிறது இன்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள். அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். இப்படி கர்த்தர் இயேசு இருக்கும் வரை, அதாவது இப்படியெல்லாம் சொல்லித்தான் தன்னுடைய சீஷர்களை தேற்றினார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, போதிக்கப்பட்ட இந்த எல்லா வார்த்தைகளுமே கர்த்தர் உவமையாக தான் பேசியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அது எங்கே கர்த்தர் சொன்னார் என்றால், அதே 16ஆம் அதிகாரம் 25வது வசனம் மற்றும் 12வது வசனம் வாசிங்க. இவைகளை நான் ஓமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன், காலம் வரும், அப்பொழுது நான் ஓமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். 12வது வசனம். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாய் இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். கர்த்தர் இயேசு ஏன் உவமையாக பேசினார் என்றால், எல்லாவற்றையும் சொன்னால் பலனற்று போய்விடுவார்கள். அதனால்தான் கர்த்தர் இயேசு உவமையாக பேசியிருக்கிறார். அவர் போய் பரிசுத்த ஆவியை அனுப்பிய பிறகுதான் அவர்கள் பலன் கொள்ள முடியும். அதனால்தான் அவர்கள் கர்த்தர் இயேசு பேசின உவமைகளை புரிந்து கொள்ள முடியும் என்று நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளை, இப்போதான் தம்முடைய சீஷர்களுக்கு தெரிகிறது கர்த்தர் இயேசு ஏன் உவமையாக பேசினார், எதற்காக உவமையாக பேசினார் என்று புரிந்து கொண்டு அவர்களிடத்தில் சொல்லும் காரியம் என்னவென்று பார்த்தோமே என்றால், யோவான் 16ஆம் அதிகாரம் 29 மற்றும் 30. அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, இதோ இப்பொழுது நீர் உவமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வினாவ வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம்.
இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு இன்னதென்று உணர்ந்துதான் தம்முடைய சீஷர்கள் இப்போது சொல்லுகிறார்கள். தம் பிதாவின் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போது நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீ தேவனிடத்தில் வந்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்ற அந்த விசுவாசம், அன்பு இப்போது தான் அவருடைய சீஷர்களுக்கு புரிகிறது. ஏன்னா இடையில் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, உவமைகளாக சில கருத்துக்களை அங்கே முன்வைக்கிறார். அந்த உவமைகளான கருத்துக்கள் எதையுமே சீஷர்களால் புரிந்து கொள்ள முடியாதனால இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, உவமைகளாய் பேசாமல் ஓப்பன் பண்ணி ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறார். அந்த காரியத்தை குறித்து பேசினது பின்பு தான் சீஷர்களுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது என்று பார்க்கிறோம். இப்போது நம் பிதாவை கர்த்தர் இயேசு என்ன செய்கிறார்னா, தம் பிதாவினிடத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறார். எப்படி ஏறெடுக்கிறார்? நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகள் செய்து முடித்தேன். நீர் உலகத்தில் தேர்ந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்களும் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாமே உம்மாலே உண்டாயிற்றென்று இப்பொழுது அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் என்ற ஒரு நீண்ட ஜெபத்தை கர்த்தர் இயேசு அங்கே ஏறெடுக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். நான் இனி உலகத்திலிரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒருவனாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களுக்கு உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். இப்போ நம்மோடு இருக்கும்படிக்கு அப்படின்னா, இந்த பரலோக வாய்ப்பை பெற வேண்டும் என்ற அந்த ஜெபத்தை என்ன பண்ணுறார் அப்படின்னா அவர் முடிக்கிறார். இந்த ஜெபத்தை முடித்த பிறகுதான் நடக்கக்கூடிய உபத்திரத்தை போலவே நமக்கும் வரும். அப்படி பாடுகள் பட்டு நம்ம ஜெயித்தோமே என்றால் அந்த பரலோக வாய்ப்பை அந்த வழியின் அதாவது அந்த அழியாமையின் கிரீடமும் நமக்கு கிடைக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு ஜெபம் செய்து முடித்த பின்பு தான் அந்த கடைசி பிரமாணமாகிய சிலுவையின் மரணத்திற்கு தன்னை தயார்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஏன்னா இப்போ சீஷர்கள் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தர் இயேசு எல்லா விதமான காரியங்களும் அதாவது புரிய வச்சுட்டார். இப்போ அவங்க தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாருனா, சீஷர்கள் அனைவரையுமே எங்கே கொண்டு போகிறாருன்னா பிதாவாகிய கடவுளத்தில் கொண்டு போய் ஒப்படைத்த பின்பு இப்போ என்ன பண்ணுறாருனா, தன்னுடைய வேலைக்காக அவர் என்ன ஆகிறார்னா தயாராகிறார். தன்னுடைய கடைசி பிரமாணமாகிய அந்த பிரமாணத்தை முடிப்பதற்காக அவர் தயாராகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ எப்படி தயாராகிறார் என்று பார்த்தோமே என்றால், கர்த்தர் இயேசுனுடைய அந்த கடைசி தருணத்தில் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னுடைய சீஷர்களை அந்த கெத்செமனே தோட்டத்திற்கு அழைத்து கொண்டு போகிறார். அதுவும் குறிப்பிட்ட சீஷர்களை என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னோடு விழித்திருக்கும்படியாக என்ன பண்ணுறார், கூட்டிக் கொண்டு போகிறார். அப்படி கூட்டிக் கொண்டு போகும்போது தான் இவர் என்ன பண்ணுறாருனா, கொஞ்சம் அந்த பக்கமாக போய் முகம் குப்புற விழுந்து தன்னுடைய ஜெபங்களை ஏறெடுக்கிறார். ஜெபங்களை ஏறெடுத்த பின்பு இங்கே மறுபடியும் சீஷர்களிடத்தில் வருகிறாங்க. அப்படி வரும்போது தன்னுடைய சீஷர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று பார்த்தோமே என்றால், அவங்க சீஷர்கள் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, சீஷர்களும் எப்படி தான் இருக்காங்கன்னா, சரீரத்தின் மூலமாகவே, அதாவது லிட்டரலாகவே அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா ரொம்ப பலகீனமாக இருக்காங்க. ஏன்னா நிறைய காரியங்கள் காலையிலேருந்து இரவு வரையிலுமே அவங்க செஞ்சிட்டாங்க. இப்போ அந்த செய்த காரணத்தினால என்னங்கிறாங்கன்னா, சீஷர்களும் எப்படி தான் இருக்கிறார்கள்னா மிகவும் பலவீனமாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தர் இயேசு தம்முடைய சீஷர்கள் இப்படி பண்ணுற காரியத்தை பார்த்துட்டு அவர் மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு, மறுபடியும் ஜெபம் செய்ய அதை பேதுருவிடத்தில் கேட்குறார். நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, 1 மணி நேரமாவது என்னோட நீங்கள் விழித்திருக்க கூடாதா? ஏன்னா ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலகீனம் உள்ளது. ஏன்னா
அவர்கள் அந்த உபத்திரவத்தின் வழியாக கடந்து போக வேண்டும் என்ற காரியத்தை குறித்து பேதுருவினிடத்தில் அங்கே சொல்கிறாரு. ஆனாலுமே பேதுரு அப்பவும் அதை உணர்ந்து கொள்ள முடியல. அதனால தான் 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருக்க கூடாதா? ஏன் அப்படின்னா ஜெபத்தின் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த காரியங்கள் எப்பேற்பட்ட பாடுகளானாலுமே ஜெபத்தின் மூலியமாக தான் அதை சரி கட்ட முடியும் என்பதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் இயேசு அதை தான் நாங்கள் விளக்குகிறார். அப்போ 2வது தரம் அவர் வருகிறார். வந்த பிறகு சீஷர்களை பார்க்கும்போது சீஷர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா நித்திரை மயக்கமாக இருக்கிறார்கள். அவங்களால என்ன பண்ண முடியலன்னா கண்களை விழித்து கர்த்தர் இயேசு என்ன சொல்லுகிறாரோ ஏது சொல்லுகிறாரோ என்ற அந்த காரியத்தை குறித்து அவர்களுடைய சிந்தையில் இல்லை. இப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா சரீர பிரகாரமாகவே அவங்க ரொம்ப பலவீனமானதுனால அவருடைய கண்கள் நித்திரை மயக்கமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். கர்த்தர் இயேசு அப்போ என்ன பண்ண முடியாது, போய் அந்த சீஷர்களை எழுப்பி நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்காக வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்ற ஒரு சப்போர்ட் கேட்க முடியாத நிலையில் யார் இருக்கிறார்னா கர்த்தர் இயேசு இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறார் அப்படின்னா 3வது விதமாக அங்கே ஜெபம் ஏறெடுக்க போகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படி 3வது முறையாக ஜெபத்தை ஏறெடுக்கும் போது தான் அங்கே என்ன காரியம் நடக்குது அப்படின்னு பார்த்தோமே என்றால் யோவான் ஒரு நிமிஷம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 43வது வசனம். அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 43வது வசனம். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. கீழே அப்படியே வாசிங்க. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரம் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள் என்ற ஒரு வார்த்தையை அங்க சொல்றார். ஏன்னா 2 தரம் வர்றார். 2 தரமும் வரும்போது என்ன பண்றாருன்னா முதல் தரம் வர்றார், பேதுருக்கிட்ட வந்து நீங்க 1 மணி நேரமாச்சு என்னோட கூட விழித்திருக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு. 2வது தரம் வரும்போது தங்களுடைய கண்கள் ரொம்பவும் நித்திரை மயக்கமாக இருந்ததுனால சீஷர்களிடத்தில் போய் என்ன பண்ண முடியலன்னா பேச முடியாமல் 3ஆம் தரம் போகிறாரு. மறுபடியும் அவருடைய இருதயத்தில் உள்ள அந்த வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாமே ஜெபத்தின் மூலம் ஏறெடுக்கிறார். இப்போ 3ஆவது தரம் ஏறெடுத்த பின்பு தான் இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள் அப்படின்னு கர்த்தர் இயேசு அங்கே சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 4லிருந்து 9 வரைக்கும் வாசிக்கலாம். இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, நசிரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். நான் தான் என்று அவர் அவனிடத்தில் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள், நசிரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறதுண்டானால் இவர்களை போகவிடுங்கள் என்றார். நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஜெபங்கள் ஏறெடுத்த பின்புதான் அவருக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு புது பலன் அடைகிறார் என்றதை நம்ம பார்க்கிறோம். அதற்குண்டான ஆதாரம் கூட எதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா இந்த வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா ஒரு வசனம் என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூதர்கள் வந்து அவரை தேற்றினார்கள் அப்படிங்கிற ஒரு வசனம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் அந்த வசனம்
ஒரு சரியானது அல்ல என்று கருத்தில் கொண்டதனால என்ன பண்ணலாம்னா உங்களிடத்தில் அந்த வசனங்களை வைக்க முடியாத சூழ்நிலை. ஆனாலும் கர்த்தர் இயேசு ஜெபங்களை ஏறெடுத்த பின்பு அவருக்கு கிடைத்த பெலன் பெலன் கிடைத்ததுனால தான் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்திற்குள்ளாக போகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் கர்த்தர் இயேசு இந்த காரியம் மூலம் அவருக்கு ஒரு பெலன், ஒரு ஆறுதலும் கிடைத்தது என்று நாம் ஒரு அனுமானம் படுத்துகிறோம் என்று பார்க்கிறோம். அப்படியாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து இப்படியாக தம்மை தயார்படுத்தி கொண்டு அவரை அந்த கடைசி பிரமாணமாகிய மரணத்துக்கு ஜெபத்தின் மூலமாக தம்மை தயார்படுத்தி கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அது மட்டுமல்ல, அப்போது கூட தம்முடைய சீஷர்களை ஒருவரையும் நான் இழந்து போகவில்லை என்ற வசனம் நிறைவேறும்படியாக கர்த்தர் இயேசு அவர்களுக்கு காத்து வழி நடத்துகிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு லீடர்ஷிப் அப்படின்னா அப்படித்தான் இருக்கணும். தன்னோட கூட இருக்கிறவர்கள் உபத்திரவப்பட்டால் அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த உபத்திரவத்திலே தான் பங்கு பெற வேண்டும். அதற்கு கர்த்தர் இயேசு எல்லாவித காரியங்களுக்குமே ஒரு முன்னடையாளமாக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ மீண்டும் ஒரு ஆதார வசனத்தை வாசிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீசர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அப்போது இருந்த சீஷர்கள் கர்த்தர் இயேசு போதித்த வார்த்தையை விசுவாசித்தான் நடந்தார்கள். ஆனாலும் அவர்கள் கண்டு விசுவாசித்தார்கள். ஆனாலும் அவர்கள் கண்டு விசுவாசித்தாலுமே கூட அவர்களுடைய கர்த்தர் இயேசு சொல்லக்கூடிய வார்த்தைகளை அவங்க என்ன பண்ண முடியல அப்படின்னா கிரகித்து கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு பார்க்குறோம். கர்த்தர் இயேசு பேசக்கூடிய வார்த்தையை புரிந்து கொள்ள அவர்களிடத்தில் பரிசுத்த ஆவி கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் அந்த பரிசுத்த ஆவியை யார்தான் அனுப்ப வேண்டும் என்றால் கர்த்தர் இயேசு தான் சிலுவையில் மரித்து மரணத்தில் ஜெயித்து வெற்றி கொண்டவராக போனால்தான் அந்த பரிசுத்த ஆவியை அனுப்ப முடியும். அப்படியாக கர்த்தர் இயேசு மரணத்தை வென்றவராய் அங்கு போனார் என்பதை பார்க்கிறோம். ஆனாலும் அதிலும் ஒரு நிபந்தனை இருக்கிறது. அது என்னவென்றால் அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியை எப்போது பெற வேண்டும் என்றால் பெந்தகோஸ்தே நாளில் தான் அவங்க என்ன பண்ண முடியும்னா அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும். அதுவரையிலும் சீஷர்கள் எப்படி இருக்கணும்னா விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும், அன்பில் நிலைத்திருக்க வேண்டும், எல்லாவற்றிலுமே அவங்க நிலைத்திருக்கணும். ஏன்னா அப்போ இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் சீஷர்களுக்கும் கர்த்தர் இயேசுக்குமே எப்படிப்பட்டவராக இருந்தார்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் இருந்தாங்க. அவங்க எந்த விதமான காரியங்களும் செய்யக்கூடாது இருந்தது. அப்படி இருக்கும் அந்த உபத்திரவத்தின் மத்தியில் தான் பொறுமையாக இருந்து பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் இயேசு அவர்களிடத்து போதித்த அனைத்து காரியங்களுமே அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அறிந்து கர்த்தர் இயேசு சொல்லி கொடுத்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கையின் முறைமையின் படிதான் வாழ்ந்து மரித்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ இருக்கிற நமக்கு என்ன கொடுக்கப்பட்டு இருக்கு என்றால் முன்பதாகவே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும் நமக்கு. அது எப்படி என்றால் ஒருவன் கர்த்தர் இயேசுவை பின்பற்றி வர விரும்பினால், பின்பற்ற வேண்டும் என்று விரும்பி தன்னைத்தான் வெறுக்க ஆரம்பித்தாலே போதும் பரிசுத்த ஆவி கிடைத்துவிடும். இப்போ தன்னை தான் வெறுத்தல் என்பதை எதை ஒரு அடையாளப்படுத்தும் விதமாக இருக்கிறது என்றால் நல்மனசாட்சியின் உடன்படிக்கை எடுக்கிறதே தன்னைத்தால் வெறுக்கிறதுக்குண்டான ஆரம்ப கட்டமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ அந்த பரிசுத்த ஆவியை என்னன்னா அந்த பரிசுத்த ஆவி கிடைத்துவிடும். ஆனால் பரிசுத்த ஆவி கிடைத்தும் ஆனதினமும் அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளாக அந்த பலியின் ஜீவியத்தை
வாழ்ந்து வந்தோம் என்றால் அந்த பரலோக வாய்ப்பை அழியாமையின் கிரீடமும் கிடைக்கும் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம கர்த்தர் இயேசு கொடுத்துட்ட அந்த பலியின் ஜீவியம் எப்படி தான் நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னா, இன்று அந்த நாள் இல்லையா? ஒருவேளை இதை செய்ய தவறினோம், இல்லை ஒருவேளை நம்ம செய்ய இருந்தோமே என்றால், நாம் எல்லாருமே எப்படிப்பட்டவர்கள் தான்? எல்லாருமே செய்யக்கூடிய மனிதர்கள் தான். ஒருவேளை நமக்கு தெரியாமலோயோ ஏதாகிலும் குற்றங்கள் குறைகள் அந்த பாடுகளுக்கு பங்காளிகளாக நாம் நிறைவேற்றக்கூடாமல் போனவர்களாக நம்ம இருந்தோமே என்றால், கர்த்தர் இயேசுனுடைய சரீரத்திலும் இரத்தத்திலும் பங்கு பெற்று இன்றைய தினத்தில் அனுதினமும் அந்த பலியின் ஜீவியத்தை ஆரம்பிக்கலாம். அப்படி அனுதினமும் வாழ பலனும் பரிசுத்த ஆவியும் கிருபையும் ஞானத்தையும் தந்து அனுதினமும் நம்மை நடத்துவாராக என்று வேண்டிக் கொள்கிறோம். அதன்படியாக நடக்க பிதாவாகிய கடவுள் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.